ரேணுகாவோட உண்மையான முகத்த பத்தினா நந்தினி புரிஞ்சுக்கிட்டாங்க. இது யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோ அவங்கலாம் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு தெரிவிச்சிருங்க. ரேணுகா அர்ச்சனா கிட்ட பேசிட்டு இருந்தத கரெக்ட்டா கணக்கச்சிதமா பாத்தீங்கன்னா பாத்துர்றாங்க. இந்த குடும்பமே சீரழிஞ்சு போணும்னு நீங்க ஆசைப்படுறது எனக்கு புரியுது. நான் கூடிய சீக்கிரமே அதுக்கு ஒரு வழிய பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ ஏற்கனவே ஆஃபீஸ்ல மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அர்ச்சனா ரொம்பவும் பாத்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரவல்லி அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு போனாலும் அர்ச்சனா அதவே நினைச்சிட்டு இருப்பாங்க சூர்யா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ சூர்யாவும் சரி நந்தினியும் சரி ஒரு வாரம் ஆஃபீஸ்க்கு வராமல் இருக்கணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவும் கண்டிப்பாக மயக்க மாத்திரை அந்த மாதிரி ஒரு மாத்திரை எனக்கு கலந்து கொடுத்துறேன். ஏற்கனவே சூர்யா சாருக்கு நம்ம ஒரு மாத்திரை கலந்து கொடுத்துடல, அதை கலந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறத அப்படியே வாய்ஸ் ரெக்கார்டை சூர்யாவும் நந்தினியும் கேட்டுடுறாங்க. இதை கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு போட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரேணுகாவை கூப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு. எல்லாருமே நீங்கள்லாம் இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரேணுகா கணக்கச்சிதமாக மாட்ட போகிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக இவகிட்ட மாட்டினாங்கன்னா அக்கா அக்கான்னு என் வாயால் கூப்பிட்டு இருந்து இப்படி துரோகம் பண்ணியிருக்காளே, அப்போ இத்தனை நாளாக அர்ச்சனாமாவும் வந்து எனக்கு கெடுதல் செய்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. எவ்வளவோ டைம் சொன்னார் சூர்யா சார், அவள் நல்லவளே கிடையாது, அவள் பொண்ணே கிடையாது, அவளுக்கு மனசாட்சினே ஒன்று கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் தான் நம்பாமல் அர்ச்சனா அம்மா நல்லவங்க அப்படின்னு பார்த்து நான் நினச்சிட்டு இருந்தோம். கூட இருந்தவளையே இப்படி குளிப்பறிக்கும் போது உண்டை வீட்டுக்கு எப்படி இவ்வளோ துரோகம் பண்ணுறதுக்கு இவளுக்கு மனசு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே பேசுகிறாங்க. அர்ச்சனா தான் இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கா, அர்ச்சனாவோட ஆளுன்னு சொல்லிட்டு. இதுக்கு இந்த வீட்டில் இந்த முதலாளி அம்மா என்ன பண்ணுவாங்க, அதாவது தாய் குலம் இப்போ இதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகுது அந்த அர்ச்சனாவுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கேட்குறாரு நம்ம சூர்யா. ஸோ நாக்க புடிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சூர்யா அப்படியே வந்து சுந்தரவல்லிக்கு முன்னாடியே கேட்குறாங்க. பலார்னு செவிலே ஒரு அறை விட்றாங்க ரேணுகாவை. இத்தனை நாளாக வந்து நீ வந்து இங்கே பொழைக்கிறதுக்காக வந்து நின்ற, ஆனால் நீ வந்து இப்படி கேடித்தலை வேலை பண்ணுறதுக்காக வந்திருக்கியே, உன்னாலாம் மனசாட்சி, உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா, அனாதான் சொல்லி தான் நாங்கள்லாம் உன்னை வீட்டில் சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நந்தினியால் இந்த விஷயத்த சொல்லாமலும் இருக்க முடியல. சொல்லாமல் இருந்தால் இந்த வீட்டுக்கு செய்கிற துரோகம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் போட்டு உடைச்சிட்றாங்க நம்ம சூர்யா சார் கிட்ட. சூர்யா வந்து அவங்களுடைய ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அவங்க பண்ண வாய்ஸ் மெசேஜ் அப்படியே இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே சுந்தரவல்லி கையில் சொல்கிறாரு நம்ம சூர்யா. ஸோ இப்போ தாய்க்குள்ளம் இதுக்காக என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்கப்பிடிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அர்ச்சனாவை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம அருணாச்சல ஐயாவுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு கோவம். ஆனால் அர்ச்சனா வச்சாலும் தான் இவோ ஏற்கனவே வந்து சூர்யாவையும் கொல்ல பார்த்துருக்கா. அதே மாதிரி அருணாச்சல ஐயா வலிக்கு விழுந்து ஒரு டைம் கையை உடச்சிட்டார் இல்லையா, அதுக்கும் இவ தான் காரணம்னும் போது தான் நம்ம சுந்தரவல்லி அம்மாவுக்கு பயங்கரமான கோவம் வருதுங்க. ஏன்னா அவள் சூர்யாவை அடையணுன்றது ஒரு நியாயமான ஆசை. ஆனால் அதுக்காக வந்து என்னுடைய கணவரையும் என் பையனையுமே வந்து உயிருக்கு ஆபத்து வர அளவுக்கு வந்து தண்டனை கொடுப்பான்னா அது கண்டிப்பாக தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலார் நரைஞ்சி வெளியே போடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ சுந்தரவல்லி அம்மாவுக்கும் அர்ச்சனாவுக்குமே பார்த்தீங்கன்னா சண்டை வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டாங்க. இந்த விஷயத்தை போட்டு கொடுத்தது நந்தினி தான்றது பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு தெரிஞ்சிடுது. ஸோ ஆனால் நந்தினி இப்போது அர்ச்சனாவால் நந்தினி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சூர்யா கூடவே இருக்காரு. இவ்வளோ நாளாக வந்து உன்னை நம்பி நீ அனாதனை தெரிஞ்சு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சுட்டு இருந்தேன். நீ அக்கா அக்கான்னு சொல்லும் போது உண்மையிலே பாசத்தால் தான் கூப்பிட்றேன் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உன் முதலாளி அங்கே இருக்கும்போது விசுவாசத்தை அங்கே காமிச்சிட்டு இங்கே வந்து விரோதத்தை மட்டும் காமிச்சிருக்கே, உன்னெல்லாம் இப்படியெல்லாம் இருப்புன்னு நினச்சி கூட பார்க்க முடியல தெரியுமா என்னால். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை, என் கண்ணு முன்னாடியே நிற்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி சொல்லிடுவாங்க. ஆனால் நந்தினிக்கு இந்த ஏமாற்றம் தேவைதாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல டைம் சொல்லிட்டாரு சூர்யா சார், அவன் நல்லவளே கிடையாது, அவன் நல்லவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை. அப்படி இருந்தும் அர்ச்சனாவை திட்டாதீங்க சார், அர்ச்சனா மேடம் ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருந்தாங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோன் காலில் தவுடி பொடி ஆகிட்டாரு. இப்போது சூர்யா என்ன சொல்ல வர்றாருன்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், அவள் இன்னொரு நாள் இந்த கம்பெனிக்கு வந்தாள்னா கம்பெனிக்கு நான் வரமாட்டேன். இது அப்புறம் ஒரு பெரிய விளைவாக இருக்கும். என்னையும் எங்கள் அப்பாவுமே கொலை பண்ண பார்த்தவ என்ன வேணாலும் பண்ணுவோம், அவளை தயவு செஞ்சு கம்பெனிக்கு வர வேணாம்னு சொல்லிவிடுங்க டேடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி முன்னாடியே சூர்யா சார் சொல்லிவிடுவாருங்க. ஸோ தமிழில் தான் நீ மன்னிப்பு கேட்கணும், சாரின்றது வந்து இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷனை அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்பாவும் பொள்ளியும் நீ செஞ்சது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சுந்தரவல்லி அம்மா சொல்லுவாங்க, அவர் அடித்தது நான் சரின்னு சொல்ல வரல, ஆனால் அத்தனை பேருக்கு முன்னாடி கம்பெனி ஸ்டாஃபுக்கு முன்னாடி சாரி சொல்ல வச்சு இல்லையா, அதுதான் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உன் பொண்டாட்டி ஒன்றும் அவகிட்ட புத்திசாலித்தனத்தில் வந்து ஜெயிச்சது கிடையாது. நீ சொல்கிறத கேட்டு ஆடிட்டு இருக்கா. ஒரே ஒரு வார்த்தை அவளை மாதிரி இவளால் இங்கிலீஷில் பேச முடியுமா, என்ன பண்ணணும், யார்கிட்ட கம்பெனியில் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கணும், என்ன ஆச்சுன்னா யார் அதுக்கு பார்க்கணும், எந்த விஷயமும் இவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி முன்னாடியே பார்த்தீங்கன்னா போட்டு உடைச்சிடுவார். நீங்கள் கொண்டு வந்த அர்ச்சனா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கா, நம்ம வீட்டிலே இதுக்கப்புறம் விஷம் வச்சா கூட கண்டிப்பாக அதுக்கு அர்ச்சனா தான் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சார் போட்டு உடைச்சிடுவாருங்க. ஸோ சூர்யா சாருக்கு ஏற்கனவே தெரியும் அர்ச்சனா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு தான்
அதனால தான் எவ்வளவோ டைம் சொல்லியிருப்பாரு, அது பொண்ணு இல்ல, அது விஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதையுமே நம்பாம அந்த நந்தினிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளியரான மைண்ட் கிடைச்சிச்சுங்க. ஏன்னா, இப்போ வீட்ல இருக்கிறவங்கள்ல ஒண்ணு ரேணுகா காலியாயிட்டாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா காலியாயிட்டாங்க. இவங்க மனசுல அவங்க 2 பேரும் கெட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டாங்களா? ஸோ இப்போ வீட்ல இருக்கிறவங்க இன்னும் 2 பேர் தான். அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஷம். அதாவது மாதவியும், அந்த சுரேகாவும் தாங்க. ஸோ மாதவிக்கு என்னன்னா, கண்டிப்பா நந்தினி தான் இந்த வீட்ல இருக்கணும். அவ தெளிவாகக்கூடாது. அதே மாரி அர்ச்சனா இந்த வீட்டுக்கு வந்துட்டாள்னா, நம்மள வந்து ஆள விடமாட்டா. ஸோ நாம வந்து நகை, சொத்து அப்படியெல்லாம் அடிக்க முடியாது. அதாவது செக்ல இந்த மாரி கையெழுத்து போயிட்டு வந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்குறது, இது எதுவுமே நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்ல நந்தினியே தான் இருக்கணும். அதே மாரி நந்தினி தெளிவும் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு எண்ணத்தோட இருக்கிற 2 பேரு. ஆனா அருணாச்சலையாவுக்கு பார்த்தீங்கன்னா, நந்தினி நல்லபடியா கம்பெனி எடுத்து நடத்துனா கூட சந்தோஷம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருக்காரா? இப்ப சுந்தரவல்லி அம்மாவுக்கு அர்ச்சனாவோட சுயரூபமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய்.